புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்கிற தலைப்பில் நான் இன்றைக்கு பேச போகிறேன். முதல் வசனம் சொல்கிறது, சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன், பழையவைகள் ஒழிந்து போயின. Behold, I make all things new. ஆண்டவர் பைபிள் ஃபுல்லாகவே கொடுத்த ப்ராமிஸ் நான் தெரியுங்களா, நான் புதுசாக்குறேன். ஆமென், ஹல்லேலூயா. சபையை புதுசாக்குகிறேன். சபையின் தலைவர் இயேசு, யூதா கோத்திரத்து சிங்கம் இயேசு, தேவ ஆட்டுக்குட்டியானவர் இயேசு. சரியாய் கடைசி 2 அதிகாரத்தில் வந்திருக்கிறோம். 21, 22 வெளிப்படுத்தல் விசேஷம் என்ன பண்ண போகிறது, முடிய போகிறது. பைபிளே முடிய போகிறது. ஆனால் நல்ல செய்தியோடு முடிக்கிறார். பழசெல்லாம் ஒழிஞ்சிச்சு, என்ன பண்ணுற புது. ஆமாம், ஆண்டவருடைய பிளான். இன்றைக்கி நம்ம போட்ட பிளான் எதுவுமே நடக்கலன்னு வருத்தத்தோடு தான் நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோம், நின்றுட்டுருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நான் போட்ட பிளான் எனக்கு நடக்கலாம்ல, என் ஆண்டவர் போட்ட பிளான் எனக்கு நடந்து கொண்டிருப்பது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிற ஒரு விஷயமாய் இருக்குது. எந்த அளவுக்கு அந்த பிளானு, பழையவைகளை நீ மறந்து போவாய் மகனே, பழசு உன் மனதை விட்டு மறந்து போகும், பழைய நினைவுகள் உன்னை விட்டு மறந்து போகும். மேக்ஸ் படிக்கும் போது எத்தனை பேர் வாத்தியார்களை குட்டு வாங்கியிருக்கீங்க? 1 2 3 4. இன்றைக்கி யாராவது கொட்டுவாங்கன்ற பயத்தோடு உட்காந்துருக்கீங்களா? இல்லை. ஏன்? அவர் படிப்போம் இல்லை, ஸ்கூலை விட்டு வந்துட்டோம், ஒன்றும் இல்லை, அவர் யாரோ கொட்டினவர் இல்லை. அதுபோல் பழையவைகள் நினைவில்லாமல் போகும் வரை நான் உன்னை நடத்துவேன். ஆமேன். இதை நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தில் யோவான் அப்போஸ்தலன் சொல்வதற்கு முன்பாக ஏசாயா சொல்லியிருக்கார். முதல் புதிய வானம் புதிய பூமின்னு எழுதுனது ஏசாயா தான். 2வது தான் யோவான், 3வது தான் நம்ம ஊர் கவிஞர். ஓகே, ஏசாயா 65ஆம் அதிகாரத்தை நாம் படிப்போம். 17, 18. ஐசாயா 65, 17, 18. இல்லைங்கம்மா, 65, 17, 18 ஏசாயா. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதுமில்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகும், அதில் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஹல்லேலூயா. புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம். இன்றைக்கு 21ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்வது மாத்திரமல்ல, ஏசாயா தன்னுடைய 65ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தில் புதிய வானத்தை புதிய பூமியை புதிய எருசலேமை பற்றி சொல்லி இருக்கிறார். ஆமாம், சங்கீதம் 102 இந்த பூமியோட ஃபவுண்டேஷனை பற்றி பேசியிருப்பார். அவர் படைத்த பூமி தான், அவர் தான் இதுக்கு கடக்கால் போட்டு, அவர் தான் இதுக்கு நிலைக்கால்கள்லாம் போட்டு, அவர் தான் இதை அஸ்திபாரப்படுத்தி பேஸ்மெண்ட் போட்டு அவர் தான் வச்சார். இப்போ என்ன பண்ணுறாருனா புது பேஸ்மெண்ட் போட்டு எல்லாம் புதுசு கட்ட போகிறாராம். சங்கீதம் 102, 25ஆம் வசனம் இதில் நாம் படிக்கிறோம் பாருங்கள். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்களுடைய கரத்தின் கிரியைகளாய் இருந்தது. இந்த பில்டிங்கை கட்டும்போது அஸ்திபாரம் போடுறோம், சீலிங் போடும்போது நல்ல நல்ல லைட்ஸு மின் விளக்குகள்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது போல் பூமியை அஸ்திபாரப்படுத்தி இருக்கார், வானத்தின் தம்முடைய கிரியைகளினால் செய்திருக்கிறார். 26ஆம் வசனம் சொல்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுகிறீர், அப்பொழுது மாறிப்போம். நாம் பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான வானத்தை ஆண்டவர் ஒரு சால்வையை போல சுருட்டி போட்டுவிட்டு என்ன பண்ணுவார், புதியது கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. நீரோ மாறாதவராயிருக்கிறீர், மது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, கர்த்தர் புதிதாக்குகிறார், அவர்தான் பெரியவர். வானத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க பார்க்கலாம், வானத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவர், பூமியை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். ஆமென். உலகத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஐ எம் கோயிங் டு டூ இட், நான் இதை செய்கிறேன். மகனே மனதிலே வைத்துக்கொள், மகளே மனதிலே வைத்துக்கொள், புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம். நியூ. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த 21ஆம் அதிகாரத்திலே யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். வானமும் பூமியும் கண்டேன், அதெல்லாம் கண்டேன், புதுசாக கண்டேன். முந்தின வானம்னா ஆயிடுச்சான், ஒழிந்து போனது, முந்தின பூமி ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இது மெயின். ஆண்டவர் படைக்க போகிற பூமியில் என்ன இருக்க போகிறதில்ல, கடல் இல்லை, யாரும் போய் பீச்சில் கால் வைக்க முடியாது, பீச்சு காற்று வராது, கடலில் போய் மீன் பிடிக்க முடியாது, உப்பு தண்ணி மீன் கிடைக்காது புதிய பூமியில். அதனால் என்ன பண்ணுங்கள், கடல்லாம்
இப்போ பயணம் பண்ணிக்கோங்க. கப்பலில் என்ன பண்ணுங்க, இப்போ போயிட்டு வந்துக்குங்க. ஆண்டவர் அது தேவையில்லை என்பதை ஃபீல் பண்ணுறார். ஏன்னா இந்த இப்போ நம்ம இருக்கிற பூமியில் 4 பங்காக அதை ஒரு பூமியை ஒரு கேக் துண்டு மாதிரி 4 துண்டாக்குனீங்கன்னா ஒரு துண்டு தான் பூமி, மீதி 3 துண்டுன்னா இருக்குது. தண்ணி இருக்குது, தண்ணி இருக்கனால தான் பேலன்ஸ் ஆகுது. தண்ணி இல்லைன்னா நிலம் அழிந்து போகும், நிலத்துக்கு ஆபத்துக்கு வரும். தண்ணி அதிகமான நிலத்துக்கு ஆபத்து, தண்ணி குறைஞ்சாலும் நிலத்துக்கு ஆபத்து. அப்படி ஒரு சிஸ்டமில் ஆண்டவர் படைச்சிருக்காரு. இந்த பூமி முழுதும் தண்ணியில் தான் இருந்துச்சு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா ஆழத்தின் மேல் ஜலம் இருந்தது. பூமி ஃபுல்லாகவே தண்ணி தான். இது ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சு. அந்த தண்ணியெல்லாம் ஓரம் கட்டிட்டு லேண்டை மேலே கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு, மண் போட்டு நம்மளெல்லாம் வச்சுருக்காரு. ஆமேன். புதிய பூமியில் என்ன இல்லை, சமுத்திரமே இல்லை. சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு இப்போ யோவான் பார்த்துருக்கிறாரு. புதிய வானம் வந்துருச்சு, புதிய பூமி வந்துருச்சு. ஆண்டவர் உட்காந்து அரசால ஒரு பட்டணம் வேணுமே, சிட்டி வேணுமே, ராஜ சிட்டி. பட்டணம்லாம் பார்த்துருக்கீங்களா? பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பட்டணங்களில் உள்ள டவர்லாம் பார்த்துருக்கீங்களா? வாஷிங்டன் பார்த்துருக்கீங்களா? லாஸ் ஏஞ்சலஸ் பார்த்துருக்கீங்களா? ரஷ்யாவோட மாஸ்கோ பார்த்துருக்கீங்களா? மலேசியாவோட கோலாலம்பூர் பார்த்துருக்கீங்களா? இல்லை பிரிட்டனோட லண்டன் பார்த்துருக்கீங்களா? கரெக்ட் தானே? ஃப்ரான்ஸோட பாரிஸ் பார்த்துருக்கீங்களா? ஜெர்மனியோட பெர்லின் பார்த்துருக்கீங்களா? இந்த பட்டணம்லாம் அப்படி இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே யார் இருப்பாங்க? அந்த நாட்டோட தலைவர்கள் இருப்பாங்க. நம்ம நாட்டோட நியூ டெல்லி பார்த்துருக்கீங்களா? இல்லை, பிரம்மாண்டமாக இருக்கா? கர்த்தருடைய பிரம்மாண்டம் எங்கேருந்து வருகிறது? வானத்திலேருந்து வருகிறது. ராஜா உட்காரணுமே. ராஜாவுக்கு சீட்டு எங்கே போய் வாங்குவீங்க? கல்லில் செஞ்சு போடுவீங்களா? பிளாஸ்டிக் சேர் எடுத்துகிட்டு போய் போடுவீங்களா? அவர் எங்கே நடப்பார்? அவர் சிட்டியில் உட்காந்துருப்பார். உட்காந்து அரசனையில் உட்காந்து ஆளணுமே. யார் ஆளுகை செய்ய வேண்டும்? அவர் ஆளுகை செய்வார். இன்றைக்கி எல்லாருமே ஆளுகை சீட்டில் உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ போட்டு போக வேண்டியது தான். குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு எல்லாரோடதும் போயிடுது, இல்லை வயசான பிறகு அவங்க உயிர் போயிடுது. ஆனால் உங்கள் ராஜா, என் ராஜா, தலைமுறையாய் ராஜாவாய் அமரப் போகிறார். அவருடைய நகரத்துக்கு பரிசுத்த நகரம் என்று பெயர். சொல்லுங்க, எருசலேமுக்கு என்ன பேரா? பரிசுத்த நகரம். அது எங்கேருந்து வருதான்? பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. ராட்சச பிரம்மாண்டமான கட்டிடங்கள், அமைப்புகள் நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய கிரேன்களில் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஹெலிகாப்டரில் கூட சில ஸ்ட்ரக்சர் அப்படியே தூக்கிட்டு வந்து பறக்கிறாங்க டவர்லாம் கட்டும்போது. நம்மளது அப்படி இல்லை, வானத்திலேருந்தே பட்டணமே இறங்குது, ஒரு பெரிய சிட்டியே இறங்கி கொண்டிருக்கு. அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்? ஒரு புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக இருக்குது. ஹீப்ரூ லாங்குவேஜ் எப்போதுமே, ஹீப்ரூ மைண்ட் செட்டு அதுன்ற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை. அவன் இல்லைனா அவள். ஆமீன். அவன் இல்லைன்னா அவள். தமிழில் அவன், அவள், அது. ஹிந்தியில் அவன் அவள் தான், ஸ்திரீலிங் புல்லிங் 2 தான், ஆண்மை அல்லது பெண்மை. அது என்று ஒன்றுமே கிடையாது. ஹீப்ரும் அதே மாதிரி தான். ஆண்டவருக்காக அலங்கரிக்கப்பட்ட அந்த பட்டணத்துக்கு பெண்மை சொல்லப்பட்டிருக்கு. அந்த பட்டணத்தை பார்க்குறது எப்படி இருக்குது? ஒரு லேடி கல்யாணம் பொண்ணு ட்ரெஸ் பண்ணுகிற மாதிரி இருக்குது. சில நேரம் நம்ம காரு கல்யாணத்துக்கு ஜோடித்து வச்சுருப்பீங்க, போதா? அந்த காரை பார்க்கும்போது, அதனுடைய ஜோடிப்புலாம் பார்க்கும்போது ஒரு ஆணை பார்க்குற மாதிரி இருக்குமா, பெண்ணை பார்க்குற மாதிரி? பெண்ணு பார்க்குற மாதிரி. கரெக்ட் தானே? அழகாக பூலாம் வச்சு. அதுபோல் இந்த பட்டணம் எப்படி இருக்குது? ஒரு பெண்ணை போன்று இருக்குது, மணவாட்டியை போன்று ஆயத்தமாக்கப்பட்டு. இட் இஸ் ப்ரிப்பேர்டு. வானத்திலிருந்து அது இறங்கும் போது வானத்தில் பெரும் சத்தத்தை கேட்டாராம். மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, ஆண்டவருடைய வீடு இங்கே தான் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். தேவன் இனிமே எங்கே வாசம் செய்ய போகிறதில்லை? பரலோகத்தில் வாசம் செய்ய போகிறதில்லை, பூமியிலே வாசம் செய்ய போகிறார், மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய போகிறார். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அவர் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்யும்படியாக இறங்கி வருகிறார். ஆமேன். நம்ம யோவான் மட்டும் சொல்ல, இதை சங்கீதக்காரர் சொல்லியிருக்காரு, ஏசையா சொல்லியிருக்காரு, எசேக்கியேல் சொல்லியிருக்காரு, சகரியா சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. வானம் பூமி, அதான் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம். ஆமேன். அதில் தான் நீங்களும் நானும் வாழ போகிறோம். கடல் இல்லை. ஏன் கடல் இல்லைன்னா, ஏற்கனவே நம்ம 2 முறை படித்தோம். 13ஆம் அதிகாரத்தில் சாத்தான் எங்கேருந்து ஏறி வந்தான்? கடல்லேருந்து ஏறி வந்தான். 20ஆம் அதிகாரத்திலும் மரித்தவர்கள் எங்கே இருந்தாங்க? கடலுக்குள்ளே இருந்தாங்க. கடலில் சாத்தான் சில நேரம் யூஸ் பண்ணிடுறான். அதனால் என்ன பண்ண போகிறாரு? மண் போட்டு மூடிட போகிறார். ஆமேன். மூடி இருக்கோம்ல, வீட்டு பக்கத்தில் பள்ளம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? மண்ணை போட்டு மூடுவோம். மூடி இருக்கீங்களா? மூடி என்ன பண்ணுவோம்? வீடு கட்டிடுவோம், இல்லைனா தோட்டம் வச்சுருவோம். அதுபோல் இட்ஸ் க்ளோஸ்ட். இப்போ
புதிய வானம் புதிய பூமி உண்டாயிருச்சு. வானத்தை பற்றி பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் யோவான் சொல்லலை, பூமியை பற்றி பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலை. இன்றைக்கி அவர் பேச போகிறது புதிய எருசலேம் பற்றி. ஆமேன். எருசலேம் என்பது ஒரு பட்டணம். சென்னை என்பது ஒரு பட்டணம். வாஷிங்டன்றது ஒரு பட்டணம். அதுபோல் எருசலேம் என்பது பட்டணம். அப்போ மேலே இந்த பில்டிங் இறங்கலை, ஒரு ஊரே இறங்க போகுது, ஒரு பட்டணமே இறங்க போகுது. ஹல்லேலூயா. இந்த பட்டணம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு பெண்மையை போன்று இருக்கிறது, ஒரு பெண்ணை போன்று இருக்கிறது. இது பரிசுத்த பட்டணம். இங்கே பரிசுத்தர் மட்டும்தான் வாசம் செய்ய முடியும். நானும் இந்த பட்டணத்தில் சிட்டிசன் ஆகணும். நம்ம எந்த நாட்டோட சிட்டிசன்? இந்தியாவோட சிட்டிசன். வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணணும். அவங்க கொடுப்பாங்க, பிஆர் கொடுப்பாங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். வாழ்ந்துட்டு போ, எங்கள் ஊருக்காரன் நீ இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊருக்காரனாக மாறிடுறாங்க. குடி, நான் அந்த நாட்டினுடைய குடி அப்படின்னு ஆயிடுறாங்க. இந்த பரலோகத்தில் இறங்குற பட்டணத்தில் குடி ஆகணும்னு என்ன பண்ணுறது? லேண்டு எவ்வளோ விலைக்கு விற்கும்? முதல்ல நமக்கு விற்கவே மாட்டாங்களே. உலகத்தில் சில நாடுகள் இருக்குது, கவனிங்க, பணக்கார நாடுகள். அந்த நாட்டுக்கு உங்களையும் என்னையும் டூருக்கு போக கூட அனுமதிக்க மாட்டான். நீ ஏன் எங்கள் ஊருக்கு டூருக்கு வர முடியாது? தெரியுமா? நான் ஒரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு அப்ளை பண்ணேன். நீங்கள் ஏன் டூருக்கு வரீங்க? நீ எங்கள் நாட்டை சுற்றி பார்க்குறதுக்கு இல்லவே இல்லை. யார் போகிறாங்கன்னா அமெரிக்கா அதிபர் போகிறாரு, நீங்களாம் வராத. ஏன்னா நீங்களாம் சின்ன ஆளுங்க. அதுபோல் பரலோகம் இறங்கி வர பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் வேணுமே, ஒரு பில்டிங் வேணும்னா, ஒரு கிரவுண்டு இடமாவது வேணும்னா, சரி 1/4 கிரவுண்டு இடமாவது வேணும்னா என்ன செய்வது? அது பரிசுத்த பட்டணம். திஸ் சிட்டி இஸ் அன் டிஸ்டிங்யூஷ்ட் சிட்டி. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி earthly சிட்டி. பூமியில் உள்ள எந்த பட்டணம் போன்று இது இல்லை, இது வேறே பட்டணம். இங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் போவார்கள், பிரவேசிப்பார்கள். ஆமென். திஸ் இஸ் த ஹெவன்லி சிட்டி. திஸ் இஸ் த சிட்டி ஃபார் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்களுடைய சிட்டி, ரட்சிக்கப்பட்டவருடைய சிட்டி, தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய பட்டணம். இது பரிசுத்த பட்டணம். இது மணவாட்டிக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட பட்டணம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று தன் வாழ்க்கையை இயேசுக்கென்று அர்ப்பணித்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பிரித்தாலும் இயேசுவோடு கூட வாழ்கிறார்களே, அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பட்டணம் இது. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு இந்த கான்செப்டை பற்றி சொல்லியிருப்பார். நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். நமக்கு தான் ஆண்டவர் என்ன கட்டுறாரு? ஒரு சிட்டியை கட்டிக்கொண்டு இருக்கிறார். ஆமேன். தேவன் அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமேன். நம்முடைய கண்ணீரை எவ்வளோ பேர் துடைத்திருப்பார்கள். நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு நாமவே ஆயத்தம் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தரே நம்முடைய கண்ணீரை துடைக்க போகிறார். திரும்பவும் இந்த வார்த்தை வருகிறது, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உண்மை உள்ளவர்களுக்கும் உத்தமர்களுக்கும் இந்த வசனங்களை எழுது என்று இந்த 5ஆம் வசனத்திலே யோவானை பார்த்து சொல்லியிருப்பார். ரைட் திஸ் டு த ஃபெய்த்ஃபுல். நான் எழுதுகிற வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ஃபெய்த்ஃபுல். என் வசனம் உண்மையாக இருக்கிறது, கண்டிப்பாக நடக்கும், கட்டாயமாக நடக்கும். திஸ் இஸ் ட்ரூ என்று சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிளில் 21ஆம் வசனம் உண்மைன்றீங்க? 21ஆம் அதிகாரம் உண்மைன்றீங்க? நான் உண்மை என்று சொல்லுகிறேன். ஒரு நாள் அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இட் இஸ் டன், முடிந்தது என்கிற வார்த்தையை திரும்பவும் இங்கே சொல்லுகிறார். ஆயிற்று, டன். இங்கிலீஷில், தமிழில் என்ன போட்டிருக்கு? ஆயிற்று. சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தை முடிந்தது, டன். என் மக்களை, என் மணவாட்டி சபையை நான் காப்பாற்றி முடிந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைய பெற்றெடுக்கும்போது சொல்லலாம், முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு, வந்துருச்சு வந்துருச்சு, முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு, கவலைப்படாது, முடிஞ்சிச்சு முடிஞ்சு, முடிஞ்சு, அழாதமா அப்படின்றது போல் இயேசு சிலுவையில் படாத பாடுபட்டு முடிந்த பிறகு தன் வாயிலே சொன்னார் முடிந்தது என்று. அது அவருடைய பணி முடிந்தது என்று. இந்த புதிய எருசலேமுக்குள்ளே நம்ம போகும்போது நம்மளை பார்த்து சொல்வார், அழாத, முடிந்தது. நான் இனி பார்த்து கொள்கிறேன். நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதி மந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் ஊற்றிலே இலவசமாய் கொடுப்பேன். என் மகளே, நீ தாகமாய் இருக்கிறாயா? என்னிடம் வா. இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு விசை இயேசு பண்டிகைக்கு போயிருந்தார். இந்த பண்டிகை நாளிலே அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் சீலோவாம் நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அந்த கூடார பண்டிகையினுடைய கடைசி நாளில் எல்லாருமே தண்ணி தெளிப்பாங்க. நம்ம கூட அந்த ஜபம் நடத்தும்போது பண்ணுவோம்ல, தெளிப்பாங்க.
அவங்க கையில் தெளிச்சிருக்கும் போது ஜீசஸ் ஓரமாக நின்றுட்டு சொல்கிறார், தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன் அப்படின்றார். இந்த இந்த அந்த ஆசாரியர்மார்கள் தெளிக்கிற தண்ணி ஜனங்க மேலே பட்டு அவங்க திருப்தியாக இல்லாமல் வீட்டுக்கு போகிறாங்களா. இயேசு சொல்கிறார், என்னிடம் வந்தால் உன் தாகம் தனியும் என்று. இன்றைக்கு இயேசு நம் தாகத்தை தணிக்கிறார். ஹல்லேலூயா. He is the fountain of the water, of the living water. ஜீவ தண்ணீருடைய ஊற்று என் இயேசுதான் சொன்னார். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன், he who overcomes, எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவன், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவன், ஜெயிப்பவன் என் மகனாய் இருப்பான், நான் அவன் தேவனாய் இருப்பேன். ஜெயிக்கிறதுனா என்னங்க? நான் நினச்சதெல்லாம் சாதிக்கிறதா? இல்லை, அவர் நினைத்ததை சாதிப்பது தான் ஜெயம். நமக்கு ஒரு எண்ணம், காலையில் நினச்சோம், நம்ம நினச்சதே பண்ணலையே, மனசே ஒரு மாதிரி இருக்கு, ஏங்க நான் நினச்சது எதுவுமே பண்ணல. விடு பிரதர், நீ நினச்சது பண்ணானா பண்ணலனா, அவர் நினச்சதை ஒன்று பண்ணிட்டு போ. அதைத்தான் அவர் எதிர்பார்க்குற. எத்தனை பேர் அதை செய்யலான்றீங்க? இன்றைக்கு அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோமே, இது ஜெயம்தான். அவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, ஆமென் சொல்லுங்க, இது ஜெயம்தான். அவர் வசனத்துக்கு கட்டுப்படுகிறோமே, இது ஜெயம்தான். என் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தமே, இது ஜெயம்தான். ரட்சிக்கப்பட்டமே, அது ஜெயம்தான். ஆமென் சொல்லுங்க. ஞானஸ்தானம் பெற்றமே, அது ஜெயம்தான். ஆத்துமாக்கள் ஆண்டவர் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, ஜெயம்தான். கையில் காசு இல்லைன்றதுனால மட்டுமே தோத்துறோம்னு நினச்சிட்டோம். இல்லை, நான் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறேன். சிலருக்கு உள்ளே போக ஆக்சஸே கிடையாது, உள்ளே வர முடியாதுன்ட்டார். பயப்படுறவங்க உள்ளே வர முடியாது, அவிசுவாசிகள் உள்ளே வர முடியாது. அவிசுவாசிகள்லாம் யார்? ஜீசஸ் இருக்காரு தெரியும், ஆனால் அவர் எங்கே காப்பாற்றுறது? அவன் தான் அவிசுவாசி கிடையாது. அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனக்காரர், பொய்யர், எவரும் அதில் பிரவேசிக்க முடியாது. மாறாக அவர்கள் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். they will take part, they will have their part. அவங்கள என்ன பண்ணிடுவாங்க? தள்ளி விட்டு விடுவார்கள். கடைசியான 7 வாதைகள் நிறைந்த 7 கலசனுடைய தூதனை இவன் பார்க்கிறார். யோவான் அப்போஸ்தலன் பார்க்கிறார். ஆக புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். யார் உள்ளே போக முடியும்? ரட்சிக்கப்பட்டவங்க, ஜெயம் கொண்டவர்கள் தான் போக முடியும். மீதி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு, அவங்களாம் பண்ண முடியாது, போக முடியாது. இது முடிஞ்ச பிறகு யோவான் அதே தூதனை முன்னாடி பார்த்தவரே பார்க்குறாரு. இவர் எங்கேயோ பார்த்தாம இருக்க பார்த்தா அந்த 7 வாதை வச்ச கலசம் வச்சுருந்தாங்களே, அதில் ஒருத்தர் யோவானை கூப்பிட்டா, யோவான் இங்கே வா, யோவான் இங்கே வா. சரிங்க, உனக்கு இந்த ஜீசஸோட மனவாட்டி மனவாட்டி மனவாட்டின்னு சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க? மனவாட்டி மனவாட்டி மனவாட்டி. காட்டா வா. நம்ம கல்யாணத்துக்கு போயிருப்போம், என்ன பார்ப்பீங்க கல்யாணத்தில்? இது மாப்பிள்ளை ரூம். மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை காட்டு. இது பொண்ணு. பொண்ணா? பொண்ணு ரூமா? எத்தனை பேர் பார்ப்பீங்க? கல்யாண மண்டபத்தில் போய் உட்காந்ததும் மாப்பிள்ளை ரூம். தெரிஞ்ச மாப்பிள்ளைன்னா அது பிறகு மாப்பிள்ளை எங்கள் சொந்தக்காரன், அதான் பொண்ணு, நம்ம சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லுவோம். தெரியாத இடத்துல போய் நின்று மாப்பிள்ளையை பார்ப்போம், எப்படி இருப்பாங்க? பார்க்கவே முடியாத மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இல்லை, மாப்பிள்ளை வரலையா, மாப்பிள்ளை இப்போ தான் வந்தார், இப்படி போனார், எங்கே போயிட்டார் தெரில, மாப்பிள்ளை அந்த பக்கம் கூப்பிட்டு போயிருக்கான். பேசுகிறோம்ல, இப்போ இங்கே மெயின் ஜீசஸ் எங்கே பார்த்தாலும் இருக்கார், பெண்ணை தான் காணோம். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும். பூமியில் நடக்கிற கல்யாணத்தை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எங்கே கல்யாணம் நடக்குது, மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் நடக்குது, கை பிடிச்சி தருவாங்க, கல்யாணம் பண்ணி விடுவாங்க, அது இல்லை. இயேசு கூட நீங்களும் நானும் சேர்றோமே, அதுக்கு பேரும் கல்யாணம் தான். ஹல்லேலூயா. ஜீசஸ் நான் வந்துட்டேன் நம்ம போகிறோமே, அதுக்கு பேரும் கல்யாணம் தான். அங்கே என்னமோ ஒரு உறவும் சரீர பிரகாரமான உறவு அதெல்லாம் கிடையாது. நம்ம ஊரில் கல்யாணம்னா மாப்பிள்ளை பெண்ணு கல்யாணம் பண்ணோம், குழந்தை குட்டி பெற்று எடுக்கணும், அது பேர் கல்யாணம். இது பரலோக கல்யாணம், இதுக்கு மீனிங்கே வேற. இயேசுவிடம் தன் சபை போய் சேர்க்குதே, அதுக்கு கல்யாணம்ன்றாங்க. ஹல்லேலூயா. அர்த்தம் வேற. மக்கள் போய், பக்தர்கள் போய் அவர் பாதத்தில் விழுந்து அவர்களை வணங்க போகிறார்களே, அது பேரும் கல்யாணம் தான். நீங்கள் இந்த கல்யாணத்தை அந்த கல்யாணம் நினச்சிக்காதீங்க, அந்த கல்யாணத்தை இந்த கல்யாணம் நினச்சிக்காதீங்க. ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? குழப்பமே இல்லை. இது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். இது புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம், புதிய பிளான். இது ஆதாமுக்கு ஏவாளுக்கு நடந்த கல்யாணம் கிடையாது. இது ஆதாமுக்கு ஏவாளும் கல்யாணம் பண்ணி விட்டார், குழந்தை குட்டிங்க பெற்று எடுத்தாங்க, அப்படியே இருக்கிறோம் இன்றைக்கி 600 கோடி பேர். அப்படிப்பட்ட கல்யாணம் அல்ல இது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? கல்யாணத்துக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ். ஒரு மனுஷன் அதிகமான பணம் எந்த நிகழ்ச்சிக்கு செலவு பண்ணுறாங்க? கல்யாணத்துக்கு தான். கரெக்ட் தானே? அதிகமாக A to Z, புதிய வீடு, புதிய காரு, புதிய கட்டில், புதிய எல்லாம் புதுசு பண்ணுறாங்களா இல்லையா? ஃபுல்லாகவே புதுசு. அதான் அனைத்தும் புதியது. இனி இந்த ராஜ்யத்தில் என் மகன் ஆளுகை செய்வான், அவனோடு கூட என் ஜனங்கள் ஆளுகை செய்வார்கள்.
ஒரு கல்யாணத்துக்கு கொடுக்குற பிரம்மாண்டத்தை பரலோகம் தருகிறது. இப்போ கூட்டு வராங்க, ஹீரோவை காட்டியாச்சு, ஹீரோ ரோல் பண்ணுறவரை காட்டியாச்சு. யார் அந்த சப் கேரக்டர், யார் அந்த ஹீரோயின் கேரக்டர்? ஆமீன். கூப்பிட்டு போனால் இந்த எருசலேம் தான் தெரியுது. பர்வதத்து மேலே நிற்க வச்சுட்டார். எது மேலே நிற்க வச்சுருக்காரு? மலை மேலே நிற்க வச்சுருக்கார். பார்த்தா நகரம் இறங்கி வருகிறது. என்ன வருதுங்க? அந்த நகரத்துக்குள்ளே நீங்களும் நானும் உட்காந்து இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். சிட்டியோடு இறங்குறோம். எப்படி வருது? அது பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினை கல்லை போலவும் பளிங்கின் ஒளி உள்ள வச்சிரை கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் 4 பக்கமும் கேட் இருக்குது. கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 வாசல். ஆக மொத்தம் எத்தனை? 12. அந்த 12 வாசலும் பார்டர் செக்யூரிட்டி, காவல் காக்கிற எத்தனை பேர் இருந்தாங்க? 12 தூதர்கள். 12 தூதர்கள்லையும் இருந்தாங்களே. 12 வாசல்லையும் 6 பேர் இருந்துச்சு. ரூபன், சிமியோன், லேவி, அப்படி 12 பிள்ளைங்களோட பேர் இருந்தது. ஆமீன். இந்த 12 வாசலுக்கு ஒன்றா இருந்துச்சு 12 அஸ்திபார கற்கள் இருந்தது. அந்த கற்கள் மேலே 12 வேறு பேர் இருந்துச்சு. அது யார் தெரியுமா? பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு. அந்த 12 பேர் இருக்காங்களே, அவங்க பேர் இருந்துச்சு. அப்போ 2 12 இருக்குது. முதல் 12 யாருங்க? வாசலில் உள்ள பேர் யாருங்க? ரூபன், சிமியோன், இஸ்ரவேலில் 12. இந்த 12 கற்கள் மேலே யார் பேர்? 12 அப்போஸ்தலருடைய பேர். 12 பேர். ஆமேன். இதை ஆளந்து காட்டுறான். பொற்கோள் வச்சுருந்தான். அந்த பட்டன் எப்படி இருந்துச்சா? சதுரமாக இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு? இந்த பக்கமும் அதே அளவு தான், 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 உயரமும் அதே அளவு தான். பாருங்கள், அதன் அகலம் நீளம் சமமாக இருந்தது. 12 ஸ்தாதி. இதுனா மெஷர் நமக்கு தெரியல. ஸ்தாதின்ற வேர்டு கொடுத்துட்டார். அது அளவு பாருங்கள், நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது. என் கையில் இந்த பைபிள் இருக்குது. இது என்ன சொல்லுவீங்க? சதுரமா? இல்லை, இது இங்கிலீஷில் ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். இல்லை, இந்த சைடை விட இந்த சைடு நீளமாக இருக்குது. கரெக்டாக? ஹைட்டு இன்னும் கம்மியாக இருக்குது. சதுரம்னு எதை சொல்கிறது? ஏதாவது சதுரம் இங்கே இருக்கா? எனக்கு என்னமோ இந்த பாக்ஸு இல்லையா? இந்த பாக்ஸு ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். சதுரமாக இருக்குது. வேறு என்கிட்ட சதுரமாக எதுவும் இங்கே இல்லை. சதுரமாக அவ்வளோதான். பரலோகம் எப்படி இருக்குது? என்ன இருக்குங்கய்யா? எதா இருக்குது? இல்லையே, அது இல்லையே. அது ரெக்டாங்கிள் தான். அது ஸ்கொயர் இங்கே இல்லை. ரைட், ஸ்கொயர் இமேஜ் என்ன எடுத்து போட்டிருப்பா. அப்போ ஸ்கொயராக இருந்துச்சு. ஆமீன். அளந்தாராம். மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. ஆமேன். இதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி நமக்கு யோவான் அப்போஸ்தலன் எழுதி கொண்டு இருக்கிறார். புதிதாக இருக்கிற இந்த புதிய எருசலேமை பற்றி நமக்கு எழுதி கொண்டிருந்தார். அதனுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி எழுதுகிறார். இவ்வளோ நேரம் அஸ்திபாரத்தை பற்றி சொன்னார், அளவை பற்றி சொன்னார், எல்லாம் சொன்னார். நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்கிறார். பியோர் கோல்டாக. என்னதுங்க? பியோர் கோல்டு, கிறிஸ்டல் கிளியர் கிளாஸ். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன். வச்சிர கல்லால் கட்டப்பட்டு இருந்தது. சுத்த பொன்னாக இருந்தது. ரத்திலங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த கற்கள் பேர்லாம் பாருங்கள். வச்சிரக்கல், இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், ஸ்வர்ணரத்தினம், படிகப்பச்சை, புஷ்பராகம், வைடூரியம், சுனீரம், சுகந்தி. 20 கல். எல்லாம் காஸ்ட்லி கல். இப்போ இதெல்லாம் நம்ம போய் வேலை கூட கேட்க முடியாது. அது கிட்ட கூட நம்ம போக முடியாது. நம்ம ஊரில் இதெல்லாம் விற்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. நம்மளெல்லாம் அந்த கடையில் முதல்ல சேர்க்கவே மாட்டாங்க. எத்தனை கோடி ரூபாய் கையில் வச்சுக்கிற, காட்டு உன்னை புள்ள விடுறேன்னு சொல்லுவாங்க பார்ப்பதற்கு. இதுதான் அஸ்திபார கற்களாய் இருந்தது. ஹல்லேலூயா. வீதி பளிங்கு போல் சுத்த பொண்ணாயிருச்சு. ரோடு அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. ஆமேன். ஒரு நாட்டில் நம்ம போய் இறங்கினோம்னா அந்த ஜனங்கையெல்லாம் பேச வேணாம். அந்த ரோடு சுத்தமாக இருக்கிறத வச்சு இந்த சிட்டி எப்படிப்பட்ட சிட்டின்னு நமக்கு தெரியும். இறங்கும் போதே குப்பை தான், ஸ்மெல்லு தான்னா, ஐயோ இது சுத்தம் மாத்திரம் இல்லை, வெறும் பொன் கோல்டில். அங்கே தேவாலயத்தை காணும். அந்த பட்டணத்துக்குள்ள நீங்கள் போயிட்ட பிறகு, ஐயா என்னை ஒரு சர்ச்சில் கொண்டு போய் விடுங்களா, நான் ப்ரே பண்ண போகிறேன்னா, சர்ச்சே இல்லைங்க அப்படின்ட்டு கொண்டு போய் ஜீசஸ் கையிலே விட்டுருவாங்க.
அவர் சொல்லுவார், நான் தான் சர்ச்சு அப்படின்னு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். எங்கே போனாலும் அவர் அங்கே இருக்கிறார். ஆமீன். அப்புறம் தூங்கி ஏஞ்சிக்கலான்னு படுக்க போனால் தூங்கலான்னு பார்த்தா இருட்டே வராது. சரின்னு தூக்கம் வரும், தூங்கிடும். ஏஞ்சிக்கினா பொழுதும் முடியாது. பகல் மாதிரியே எப்போ இருக்கும்? பகல் மாதிரியே பகல் இருக்கும், இரவு மாதிரியும் பகல் மாதிரியே இரவும் இருக்கும். பகல்லையும் பகல் தான், இரவுலையும் இரவு தான். பூமிக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா இரவு கிடையாது, தெரியுமா? பூமிக்கு தான் பகல் இரவு. பூமிக்கு மேலே இருக்காங்கல்ல ஆஸ்ட்ரானட்ஸ், விண்வெளி வீரர்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இரவே கிடையாது. இந்த பூமியில் என்ன டைமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே தூங்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் என்ன இருக்காது, வெளிச்சமாகவே தான் இருக்கும். இப்படி தான் அது இருக்கும். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி தான் நம்ம போய் பூமிக்கு மேலே இருட்டு இல்லைன்னு கண்டுபிடிக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, புதிய வானம் புதிய பூமி வானத்துலேருந்து இறங்கும் போது அதுக்கு என்ன இல்லை, இருள் இல்லை. எப்படி நம்முடைய சயின்ஸோட ஃபிசிக்ஸோட ஒத்து போது பாருங்க. படி யார் அங்கே அந்த வெளிச்சத்துக்குள்ளே வர முடியும்? அந்த லைட்டினுடைய ஒளியை யார் அனுபவிக்க முடியும் என்றால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். இந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க, ரட்சிக்கப்படுகிற அந்த நேஷன்ஸ் தட் ஆர் சேவ்டு. மகனே, நீ பரலோகம் வர வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் நிக்கதேமுவை பார்த்து சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். ரட்சிப்பு அவசியம். இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன தெரியுமா? உள்ளத்தில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாயிலே நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிட்டாலும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், நான் என்னுடைய சொந்த ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன், அவ்வளோதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். மனசில் நினச்சி வாயில் சொன்னாலே ரட்சிப்பு. எவ்வளோ ஈஸியாக்கியிருக்காரு பாருங்கள். அதுதான் ஹாஸ்பிட்டல் விசிட் போங்கன்றேன். ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஆள் இந்த ப்ரேயர் பண்ண வச்சுன்னா அவன் ரட்சிக்கப்பட்டான். உயிர் போச்சுன்னா கூட அவன் பரலோகம் வந்து சேர்ந்துருவான். மீதிலாம் ஜீசஸ் பார்த்துப்பார். அங்கே ராக்காலம் இல்லாததினால் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் அதிலே கொண்டு வருவார்கள். அந்த பட்டணத்துக்குள்ளே உள்ளே இருக்க மாட்டாங்க, கொண்டு வந்து காணிக்கையாக வச்சுட்டு போவார்கள். தீட்டு உள்ளவர்கள், அருவருப்பானவர்கள், பொய்யை நடப்பீர்கள் யாரும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். இப்போ நம்ம பேர் எதில் வரணும்னு நம்ம போராடணும். ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த டைரி ஆட்டுக்குட்டியானவரோடது, யோவானோடது இல்லை, பரலோகத்தோடது இல்லை. இந்த 7 கொம்புகள் 7 கண்கள் இல்லை உடையவராய் அடிக்கப்பட்ட வண்ணம் உடம்பெல்லாம் ரத்தத்தோடு இருந்து பிதாவாகிய தேவன் கையிலிருந்து அப்படியே அடிக்கப்பட்ட ரூபத்தில் அந்த சுருளை வாங்கி முத்திரைகளை ஒன்று ஒன்றா உடைச்சார பார்த்தீங்களா? அவர் கையில் ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியில் பேர் இருக்குது. அந்த பேர் படிப்பார், அவங்கள தான் உள்ளே விடுவார். இப்போ சொல்லுங்கள், உங்கள் தலைவர் பேர் என்ன பேர்? ஆட்டுக்குட்டியானவர். எந்த இடத்துல உங்கள் பேர் இருந்தால் போதும், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகம் பேர் ஜீவ புஸ்தகம். அந்த டேட்டாலே உயிர் இருக்குது, அந்த புஸ்தகத்திலே உயிர் இருக்குது. ஆமென். எழுந்து நிற்கலாமா? நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவனே, நல்ல தேவனே, வல்ல தேவனே, வாக்கு மாறாத தேவனே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். திருச்சபையே, உங்கள் தேவன் என் தேவன், மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம மத்தியில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஆண்டவர் என் மத்தியில் வாசம் செய்யுங்க என்று கேளுங்க. என் மத்தியில் God is in the midst of us. நம் மத்தியிலே கர்த்தர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர்,
வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர், எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் மூலமாக பேசினீரே. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று புதிய நிச்சயத்தையும் புதிய நம்பிக்கையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க மத்தியில நீர் பலமாய் அசைவாட போவதற்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தினல் விசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலன் ஆகிய யோவான் ஆவியில பார்க்கும் போது புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை காண்கிறார். இதை பார்க்கும் போது நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாகிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறார் என்று. அந்த புதிய எருசலேமில் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கர்த்தர் உண்டாக்கி புதிய எருசலேமை பரலோகத்திலிருந்து இறக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அங்கு அவரோடு கூட நித்தியமாய் இதோ நம் அகமகிழ்ந்து களி கூற போகிறோம். அந்த இடத்துல கண்ணீர் இல்லை, அந்த இடத்துல மரணம் இல்லை, அந்த இடத்துல துக்கம் இல்லை, அந்த இடத்துல அலறுதல் இல்லை, அந்த இடத்தில் வருத்தமும் இல்லை. கர்த்தரோடு கூட நாம் என்றென்றும் நித்திய மனவாட்டியாக நாம் மகிழ போகிறோம். அந்த இடத்திற்கு நாம் சென்றடைய வேண்டும் என்றால் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே ஒவ்வொரு நாளும் மனவாட்டியாகிய சபை அவரை நாம் அனுதினமும் நாம் சேவிக்க வேண்டும், இன்னும் கிட்டி சேர வேண்டும். கரை திரை அற்ற மனவாட்டியாய் இந்த நாள்ல கூட நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது இதோ அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாய் நாம் இணைக்கப்படுவோம். 7-8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியையும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று. அப்போ இந்த நாளிலும் கூட நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போமா?
இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த 8வது வசனத்தில் இருக்கிற காரியங்கள் ஏதாவது நம்ம இடத்துல காணப்பட்டால் இன்றைக்கு ஆண்டவரே அவைகளை என்னை விட்டு தூரப்படுத்துங்க. இன்னும் நான் கரைதிரை அற்றவளாய் உமக்கேற்ற மனவாட்டியாய் இதோ நாங்கள் நித்தியமான உடன்படிக்கையில் இணைய எங்களுக்கு இன்றைக்கு தகுதிப்படுத்துங்க என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? இதோ கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மனுஷர்கள் மத்தியில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர் நம்மோடு கூட நித்தியமாய் வாசம் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற பரிசுத்தமான தேவனோடு கூட நாம் இணைய வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட நம்மளுடைய இருதயத்துல கைகளை வைத்து நம்ம உயிர் ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவரே, ஒருவேளை என்னிடத்துல அப்பா உம்மை நம்பாமல் அப்பா பயப்படுகிற ஆண்டவரே சுபாவம் என்னிடத்துல இருந்தா ஆண்டவரே அதை முற்றிலுமாய் எடுத்து போடுங்க. அநேக நேரத்துல நானும் அவிசுவாசமாய் நடந்தது உண்டு. சூழ்நிலைகளை பார்த்து உம்மை நம்பாமல் அவிசுவாசியாய் இருந்தது உண்டு. எங்களை மன்னிங்கப்பா. எங்களிடத்துல காணப்படுகிற அருவருப்புகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள், அசுத்தங்களை எங்களை விட்டு நீக்கி இன்றைக்கு உம்முடைய விலையே பெற்ற ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரியும் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஓ ஷியாந்தரதரதரபா, ஓ ஷியாரத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 
உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆம் தகப்பனே, இன்றைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கரை திரையற்ற மனவாட்டிகளாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட அப்பா குணங்கள் எங்களிடத்தில் இருந்தால் ஒரு விசையாக எங்களை ஆண்டவரே அதிலிருந்து நீக்கி எங்களை சுத்திகரித்து உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை கழுவி தகுதிப்படுத்துங்கப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறதே. இதோ மனவாட்டியாகிய சபை நாங்கள் இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆயத்தமாகிறோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா பழைய குணங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா, பழைய காரியங்கள் ஒழிந்து போகட்டும். எல்லா புளிப்பான ஆண்டவரே இயேசப்பா காரியங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு எங்க எண்ணங்கள் புதிதாக்கப்படட்டும், எங்களுடைய சிந்தனைகள் புதிதாக்கப்படட்டும், எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை புதிதாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த புதிய எருசலேமில் அப்பா இதோ நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள இன்றைக்கு நித்திய மனவாட்டி ஆகிய சபையை நீர் தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால எங்களை சுத்திகரித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஷலோம், ஷலோம், ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.